பிடிக்கும். எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் சம்பவம். பட் நான் சொன்னேன், சார் வெளியிலேருந்து உங்களுக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்ணுமா நான் பண்ணுறேன், டோன்ட் கெட் மீ இன்வால்வ் இன் எனி பாலிடிக்ஸ். ஏன்னா ஐ எம் பேசிக்லி என் என்டர்டெய்னர். என்னுடைய நல்ல விஷயங்களை இந்த நாடகம் மூலமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். அது பண்ணால் போதும், எனக்கு பொசிஷன் தேவையில்லை. எனக்கு கமல் ரஜினி மாதிரியே ஜெய்சங்கரோட உங்களுக்கு நல்ல நெருக்கமான ஜெய் மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் பார்த்ததில்லை. அவடால் உழைச்சவங்க எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கே தெரியும். எத்தனை பத்திரிகையாளர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார், எத்தனை ப்ரொடியூசர்ஸை உருவாக்கியிருக்கார், எத்தனை நடிகர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கார், எத்தனை அனாதை இல்லங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஏன்னா நான் மியூசிக் ட்ரூப் வச்சிருந்த போது என்னை கூட்டிகிட்டு போய் என் மியூசிக் ட்ரூப்பை எத்தனையோ அனாதை இல்லங்களில் வாசிக்க வச்சுருக்கார் ஃப்ரீயாக. ஜஸ்ட் என்டர்டெயின். வாடா டே, நீ பண்ணுற பாவத்துக்கெல்லாம் புண்ணியம் தேடு வாடா. இன்னும் அவர் ஜாலியாக பேசுவார்ல, மயன் வாடா அப்படின்னு. தங்கமானவன். ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி அவரை மறந்துடுத்துங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் என்னன்னா இன்னி வரைக்கும் பாட்டம் ஆஃப் தி ஹார்ட் யாரை பார்த்தாலும் அந்த நினைவு அவரை பற்றி எந்த ஃபங்க்ஷனில் போனால் நீங்கள் அவர் ரெஃபர் பண்ணாமல் இருக்க முடியல. ஒரு கதாநாயகனை உதாரணம் காட்டினான்னா ஜெய்சங்கர்